ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி தேவி பாகம் 12. சாலையை பார்த்தவனும் கற்சிலை போல அமர்ந்திருந்தாள் தேவி. கடற்கரைக்கு போனால் ஐஸ்கிரீம் முறுக்கு விற்போரின் தொலை, கோயிலுக்கு போனால் தெரிந்தவர்கள் குறுக்கீடு, யாரும் முகம் பாராமல் பேசக்கூடிய இன்னொரு இடத்துக்கு உன்னை அழைத்தும் போகிறேன் இன்று எப்படியும் பேசி முடித்து விடலாம் என்றான் தினகர். தேவி அலட்சியமா எங்கே என்றாள். டிஸ்கோ போயிருக்கிறாயா? தேவி சட்டென நிமிர்ந்தாள். அது இளஞ்சோடிகள் செல்லும் இடம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இளஞ்சோடிகள் தான் போக வேண்டும் என்பது இல்லை, குறுக்கீடும் இல்லாமல் பேசலாம் என்பதால் அங்கே செல்ல நினைத்தேன். அதில் உனக்கு என்ன ஆட்சேபனை? ஒருவேளை என்னிடம் புதிய பயம் எதுவும் தோன்றிவிட்டதா? தினகரின் குரலில் கேலி தெரிந்தது. எனக்கு ஒன்றும் பயமில்லை என்று அவசரமாக மறுத்தாள் தேவி. ஆனாலும் குறுக்கீடு இல்லாமல் பேச அங்குதான் போக வேண்டும் என்பது இல்லை என்றாள் விடாமல். தேவி என்றான் தினகர் அழுத்தமாக. அங்கே போய்தான் பேச வேண்டும் என்பது என் தீர்மானம். உனக்கு வர விருப்பம் இல்லை என்றால் சொல்லிவிடு, இதோ உன் வீட்டுக்கே காரை திருப்பி விடுகிறேன் என்றான் கண்டிப்பாக. பொங்கி இழந்த சினத்தை அடக்கினாள் தேவி. அசட்டையாக தோலை குலுக்கினாள். எங்கானால் என்ன? ஒரு பெரிய நவநாகரிகமான ஹோட்டலின் முன்னே கார் நின்றது. பணம் தண்ணீர் செலவாகிற இடம் என்பது பார்த்தாலே தெரிந்தது. அந்த இடத்துக்கும் தன் உடைக்கும் சற்று மனம் குன்றினாள் தேவி. வரவேற்பு பெண்களிடம் பேசி கொண்டு இருந்த தினகரை பார்த்தாள். இன்றும் திகைத்தாள். பட்டு வேட்டியும் ஜிப்பாவும் எவ்வளவு பந்தமாக இருக்கின்றனவே. அதே போல இந்த ஃபுல் சூட்டும் ஷூவும் அவனுக்கு மிக பொருத்தமாக இருந்தது. வரவேற்பு பெண்ணிடம் எதையோ வாங்கி கொண்டு அவன் திரும்புவது தெரிந்தது. நேற்றைய பேச்சு நினைவு வந்தது. சட்டென பார்வை திருப்பினாள். தினகர் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். ஒரு பெரிய கூட்டத்தில் பல பொம்மைகள் கண்கவரும் உடைகளுடன் நின்றன. இங்கே வேறு சேலை வாங்கி அணியக்கூட வசித்திருக்கிறது. தேவி, நீ வேறு மாற்றிக்கொள்கிறாயா? ஏன், எனக்கு பதிலாக அந்த சேலை தான் உங்களிடம் பேசப் போகிறதா என்று ஏளனமாக கேட்டாள் தேவி. சிரித்துக்கொண்டே, சரி பரவாயில்ல வா என்று அழைத்து சென்றான் அவன். தங்க நிற அலங்காரம் செய்த வெண்ணிற கதவு அதை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே சென்றனர். வெளியே இந்த வெளிச்சத்துக்கு உள்ளே குமிருட்டாக தோன்றியது. மெல்ல அந்த இருட்டு பலகத்துக்கு வரவும் அங்கேயே கிடந்த திண்டுகளாக கிடந்த மனித உடல்களும் தெரியலாயின. சரியாக பார்க்கும் முன் அந்த பக்கம் ஆள் இல்லை. தேவி, அங்கே போகலாம் என்று அழைத்து சென்றான் தினகர். எங்கிருந்தோ குளிர்ச்சியான காற்றும் அதில் மெல்லிய இசையும் மிதந்து வந்தன. மொத்தென்று புதைந்த திண்டின் மீது அமர்ந்தபடி தேவி பார்வையை சுழல விட்டாள். முகம் அறியாத இருட்டுதான், ஆனால் உடலின் வடிவங்கள் லேசாக தெரிந்தன. தெரிந்த அளவில் தேவின் காது மடல் வரை சுடாகி சிவந்தது. சே, அசிங்கம் என அவனிடம் ஏதோ சொல்ல முயன்றும் முன் தேவியின் தோளில் ஒரு கை வளைந்தது. மற்றொரு கை தேவியின் முகவாயை தொட்டு தன் புறமாக திருப்பியது. என் தேவி என்று குழாவியது தினகரின் குரல். மின்சாரம் தாக்கியது போல ஒரு கணம் செயலற்று போனாள் தேவி. மறுகணமே அவன் கைகளை உதறி எறிந்து விட்டு சரையல் என எழுந்தாள். வெறி கொண்டவள் போல கதவை நோக்கி விரைந்தாள். விரைந்த வேகத்தில் அந்த கம்பத்தில் யார் மீதோ தடுக்கி விழுந்தாள். ஈஸி ஹனி என்று அந்த யாரோ அவளை நன்கு அணைத்து தூக்கி விட்டான். உடல் எல்லாம் தீ பிடித்தது போல எரிந்தது தேவிக்கு. இதழ்களை மூடிய வண்ணம் கதையை திறந்து கொண்டு வெளியேறினாள். என்னை என்னவென்று எண்ணிக்கொண்டான் அவன். என்னை என்னவென்று எண்ணிக்கொண்டான், என்னவென்றுதான் நினைத்தான்.
திரும்பி திரும்பி இதே கேள்வி பெரோசையாய் ஒலித்தது. திக்கும் திசை புரியாமல் மேலே மேலே மடமடவென்று நடந்தாள். வெளி வாயிலை அடைந்தபோது ஒரு கை அவளை ஒளிமறித்து சீற்றத்துடன் நிமிர்ந்தாள். தினகர்தான். எவ்வளவு தைரியம் இருந்தால் அவளை பின் தொடர்ந்து வருவான்? அவள் கண்களில் வீசிய புயலை பொருட்படுத்தாமல் கொஞ்சம் அமைதிப்படுத்திக் கொள் தேவி என்றான் அவன் அதிகாரமாக. அது நீங்கள் சொல்ல தேவையில்லை என்று சினைத்தாள் தேவி. அவற்றின் வெளிவாயில் புறமாக அந்த இருவர் அக்கறையுடன் தாங்களை கவனிப்பது தெரிந்தது. சட்டென குரலை தணிந்து கொண்டு வழியை விடுங்கள், நான் போக வேண்டும் என்று தேவி சீறினாள். எங்கே? வெறுப்பு மிக்க பார்த்தாள் தேவி. எங்கேயாவது, ஏதாவது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறே எங்கேயாவது போதுமா? இனி ஏனும் தயவு செய்து வழி விடுகிறீர்களா? எப்படி போவாய் தேவி? உன் கைப்பை கூட காரில் அல்லவா கிடக்கிறது. அதை எடுத்து தந்து உன்னை அனுப்பும் உத்தேசம் எனக்கு இல்லை. பாவம், பின்ன எப்படி போவாய் என்று புன்னகையோடு பரிதாபப்பட்டான் தினகர். நடந்தேனும் போகிறேன், நீங்கள் வழியை விட்டால் போதும் என்றாள் தேவி ஆத்திரத்துடன். எல்லோரும் காட்சி பொருள் போல பார்க்க தொடங்குகிறார்கள். தயவு பண்ணி விலகுகிறீர்களா என்று அவனை சுற்றி கொண்டு செல்ல முயன்றாள். அப்படி செல்ல முடியாதபடி தினகரன் மீண்டும் தடுத்தான். யார் எப்படி வந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை தேவி. உன்னிடம் எனக்கு பேச வேண்டியிருக்கிறது. பேசி முடிந்த பிறகுதான் அனுப்பப் போகிறேன். நீ மீறி செல்ல முயன்றால் இத்தனை பேர் முன்னிலையிலும் உன்னை கையை பிடித்து இழுத்து செல்லக்கூட தயங்க மாட்டேன் என்று திடமான குரலில் உறுதியாக சொன்னான் தினகர். தேவிக்கு திக்கென்றது. அவனை ஏறிட்டு பார்த்தாள். குரலைப் போலவே உறுதியை காட்டி நின்ற முகம் தெரிந்தது. இவன் எதுவும் செய்யக்கூடியவன் தான். முதல் நாள் அவனை பார்த்ததும் உண்டான சிறு நடுக்கம் தேவின் நெஞ்சு கூட்டினுள் மீண்டும் உண்டாயிற்று. எப்படியோ சமாளித்து கொண்டு அங்கே உள்ளே வரமாட்டேன் என்று மட்டும் சொன்னாள். வேண்டாம், இந்த ஹோட்டல் தோட்டத்திலே உட்காரலாம். அந்த ஓரத்தில் ஒரு மேஜை காலியாக இருக்கிறது, பார், அங்கே உட்காரலாம் என்று அழைத்து சென்றான். இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர். இரு புறங்களிலும் விளக்குகளுடன் மேஜை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அருகே வந்த சர்வரிடம் என்னவோ சொன்னான் தினகர். அவனும் தலையை ஆட்டிவிட்டு அகன்றான். அவன் சென்ற பிறகு தினகரன் தேவியிடம் திரும்பினான். உன் தங்கை பற்றி என் முடிவு உனக்கு தெரிய வேண்டாமா? அதற்குள் ஓடி வந்து விட்டாயே என்றான். பின்னே என் தங்கையின் வாழ்வுக்காக என் மானத்தை பறக்க விட்டு விடுவேன் என்று நினைத்தீர்களோ என்றாள் தேவி கடுமையாக. இதில் மானம் பறப்பதற்கு என்ன இருக்கிறது? எத்தனை பேர் சாதாரணமாக வந்து போகிறார்கள். அங்கே பார்த்த காட்சிகள் தேவியின் மனதில் தோன்றின. முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. எனக்கு அதெல்லாம் பழக்கமில்லை. ஒருவேளை உங்கள் 5 லட்சம் ரூபாய் பெண் இருக்கிறாளே, அவளுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் அன்றாட விஷயங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று மட்டும் தட்டினாள் தேவி. எங்கே இருந்து எங்கே தாவி விட்டாய் என்று சிரித்தான் தினகர். அந்த 5 லட்சத்தை வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டேன் தெரியுமா என்றான் சிரிப்பு மாறாத முகத்துடன். தேவியின் முகம் சட்டென ஒளி பெற்றது. மற்றதெல்லாம் பறந்து கண்கள் பளபளக்க. அப்படியானால் என்று வெகு ஆவலுடன் கேட்டாள். நீ சொல்வது போல பணம் இல்லாது போனால் பரவாயில்லை என்று குணசாலியான ஓர் ஏழை பெண்ணை மனோகருக்கு மணமுடிக்கப் போகிறேன். அது செல்விதானே என்று பரபரத்தாள் தேவி. அதே போல நானும் ஓர் ஏழை பெண்ணை மணப்பதாக முடிவு செய்துவிட்டேன். உங்கள் விஷயம் எனக்கு எதற்கு? ஆனால் உங்கள் தம்பிக்கும் என் செல்விக்கும் தானே. கண்கள் பளபளக்க அவளோடு அவள் பேசுவதை
இளம் புன்னகையுடன் பார்த்து கொண்டு இருந்தான் தினகர். அவனது பார்வையில் குழம்பி போய் பேச்சை நிறுத்தினாள் தேவி. உன் தங்கையிடம் உனக்கு நிரம்பவும் பிரியம் இல்லையா தேவி என்று மிகவும் மென்மையாக கேட்டான் அவன். சோர்ந்து கிடந்த செல்வின் நினைவு வந்தது. ஆமாம் என்று பதிலுறுக்கும் முன் தேவியின் குரல் கம்மியது. உன் தங்கைக்காக எதுவும் செய்வாய் அல்லவா? தேவியின் புத்தி சட்டென கூர்மை பெற்றது. சற்று முன் நடந்தது நினைவுக்கு வந்தது. என் தன்மானத்துக்கு பங்கம் வராத அளவில் எதையும் செய்வேன் என்றாள் எச்சரிக்கையுடன். கதை முடிந்தது. இன்னொரு கதையில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.